ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், 11th ஸ்டாண்டர்ட் பப்ளிக் எக்ஸாமுக்கு உண்டான மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் 2 மார்க் 3 மார்க் அண்ட் 5 மார்க் தான் இந்த வீடியோவில் நினைச்சு போகிறோம் அப்படின்னா பார்க்க போகிறோம். ஸோ இதில் உள்ள கொஸ்டினை ஃபஸ்ட்டு நீங்கள் எப்படின்னா படித்து முடிச்சிருங்க. ஏன்னா இதெல்லாம் எக்ஸாமில் உங்களுக்கு ரிப்பீட்டடாக கேட்ட கொஸ்டின், சரிங்களா? ஸோ அதனால் இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் ஒன் டைம் படித்து முடிச்சிருங்க. ஃபஸ்ட்டு 2 மார்க் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா, கணக்கியலை வரையறு, கணக்கியலின் தகவலில் ஆர்வமுடைய நபர்கள் யாவர், கணக்கேடுகள் பராமரிப்பை வரையறு, தீர்வு கருத்து பற்றி சுருக்கமாக விவரிக்க, ஆதார ஆவணம் என்றால் என்ன, சொத்து கணக்கு என்றால் என்ன, இரட்டை பதிவு கணக்கியல் முறையில் பொன்னான விதிகளை தருக, பேரேடு என்றால் என்ன, எடுத்தெழுதல் என்றால் என்ன, கணக்கை இருப்பு காட்டுதல் என்றால் என்ன, இருப்பாய்வு என்றால் என்ன, இருப்பாய்வு தயாரிக்கும் முறைகள் யாவை, ஏதேனும் 4 துணை ஏடுகளின் வகைகளை குறிப்பிடுக, கொள்முதல் ஏடு என்றால் என்ன, விற்பனை ஏடு என்றால் என்ன, கொள்முதல் திருப்ப ஏடு என்றால் என்ன, ரொக்க ஏற்றின் வகைகள் யாவை, ரொக்க தள்ளுபடி என்றால் என்ன, வியாபார தள்ளுபடி என்றால் என்ன, தேய்மானம் என்றால் என்ன, தேய்மான கணக்கீடு முறைகள் யாவை. இதுல உள்ள கேள்விகள் எல்லாமே உங்களுக்கு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் உண்டான 2 மார்க் தான் கொடுத்துருக்கோம். ஸோ கண்டிப்பாக நீங்கள் என்ன படிச்சுக்கோங்க அப்படின்னா 2 மார்க் கொஸ்டின்ஸ் என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா ஒன் டைம் இதில் உள்ள கேள்விகளை மட்டுமாச்சு என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா படிச்சுக்கோங்க. டோட்டலாகவே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 30லேருந்து 35 கேள்வி தான் இருக்குது 2 மார்க்கில். ஸோ இந்த டாப் 35 2 மார்க் என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா ஃபஸ்ட் படிச்சுக்கோங்க. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 3 மார்க் கொஸ்டின், கணக்கியலின் பிரிவுகளை சுருக்கமாக கூறுக, கணக்கியலின் தகவலில் பின்வரும் பயனீட்டாளர்கள் ஏன் ஆர்வமாக உள்ளார்கள், முதலீட்டாளர்கள், அரசு, சரிங்களா? இந்த மாதிரி உங்களுக்கு எக்ஸாம்ல ரிப்பீட்டடாக கேட்ட கேள்விகள் மட்டும்தான் உங்களுக்கு இதில் நான் என்ன செஞ்சிருக்கேன் அப்படின்னா இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நான் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த கேள்விகள் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு 2 மார்க் படித்து முடிச்சிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு 3 மார்க் படிச்சுவோம். எந்த அளவுக்கு நம்ம சம்ஸுக்கு ப்ராப்ளம்க்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிக்கணுமோ அதே அளவுக்கு தியரிக்கும் இம்பார்ட்டன்ட் கொடுத்து என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா படிச்சுக்கோங்க, சரிங்களா? ஏன்னா தியரி கொஸ்டின் நமக்கு எக்ஸாம் என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா கேட்டிருக்காங்க. அதனால் ஃபஸ்ட்டு தியரியை படித்து முடிச்சுடுங்க. அடுத்ததான் எதுக்கு வந்துங்க அப்படின்னா ப்ராப்ளம் வந்துடுங்க. இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளமும் உங்களுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா நான் அப்லோட் பண்ணுறேன். இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளத்தில் எந்த 2 மார்க் தனியாக, 3 மார்க் தனியாக, 5 மார்க் தனியாக தனித்தனியாக ப்ராப்ளம்ஸும் உங்களுக்கு என்ன செய்யும் அப்படின்னா அப்லோட் பண்ணுவேன். அடுத்ததாக இதில் இருக்கக்கூடிய படிவங்களை என்ன செய்யுங்க அப்படின்னா படித்து முடிச்சிடுங்க, சரிங்களா? ஸோ இந்த படிவம் வந்து ரொம்ப 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 முக்கியமான படிவங்கள் மட்டும்தான் உங்களுக்கு என்ன செய்யுங்க அப்படின்னா கொடுத்துருக்கோம். ஸோ டோட்டலாக எத்தனை படிவங்கள் இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 6 படிவங்கள் இருக்குது. இந்த 6 படிவங்கள் என்ன செய்யுங்க நான் படிச்சிருங்க. இந்த வீடியோவில் உங்களுக்கு தியரி பார்ட் மட்டும் கொடுத்துருக்கேன். அடுத்த வீடியோவில் உங்களுக்கு நான் இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் சம் அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஸ்டூடெண்ட்.